இப்போ ஒரு திலகம் ஷேப் வரைஞ்சுட்டேன். வரைஞ்சு அந்த திலகம் ஷேப்ப நம்ம 2ஆ டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா? இதுக்கு நீங்க வந்து சுகர் பீடு குடுக்கலாம், கட் பீடு குடுக்கலாம், டியூப் பீடு குடுக்கலாம். அப்படி இல்லன்னா மீட்டர் செயின் குடுக்கலாம். அதையும் இல்லன்னா ஜர்தோசி குடுக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த வொர்க்குக்கு வந்து நீங்க அவுட்லைன் வந்து என்ன வேணாலும் நீங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? நான் மீட்டர் செயின் ஒட்டியிருக்கேன். 2ஆ டிவைட் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் மைக்ரோ பீட் குடுத்துருக்கேன். ஓகேவா? மைக்ரோ பீட் வந்து நம்ம எத வச்சு குடுப்போம்? இந்த பக்கம் ஃபுல்லா நான் வந்து என்ன பண்ணுவேன், B7 க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டு, அது மேல வந்து மைக்ரோ பீட தூவுவேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மைக்ரோ பீட் ஒர்க் குடுக்காதீங்க. ரைட் சைடோ இல்ல லெஃப்ட் சைடோ உங்களுக்கு ஃபில்லிங்க்கு என்ன ஒர்க் தேவை? இப்ப இந்த பக்கம் நான் என்ன குடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, நம்பர் ஃபிளார் குடுத்திருக்கேன். அதாவது மினிமம் ஃபிளார் குடுத்துட்டு, அது மேல வந்து என்ன குடுத்துக்கலாம் நீங்க? நம்பர் பீட் வேணாலும் குடுத்துக்கலாம், இல்ல லோரியல் வேணாலும் குடுத்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இங்க பாருங்க. நம்பர் பீடு ஒரு சைடு ரைட் சைடு ஃபுல்லா நம்பர் பீடு. அதுல ஒண்ணொண்ணுலயும் லோரியல்